ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்யா. ஐயா உங்க பேர் மட்டும் சொல்லுங்கய்யா. என் பேர் ரங்கநாதன், காஞ்சிப்பாடி, ராமஞ்சேரி வில்லேஜ். ஐயா நீங்க உங்களோட மண்புழு பண்ணைய தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து வெர்மிக் வாஷ்ன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. வெர்மி வாஷ்னா என்னன்னு சொல்லுங்க எனக்கு முதல்ல. ஐயா இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதை முன்னாடி பகிர்ந்துக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம். இடுபொருட்கள் மெயினாக பண்ணுறது இடுபொருட்கள் பண்ணுறோம் ஆர்கானிக்காக. ஆர்கானிக் விவசாயத்துக்கு வேணுங்கிற இடுபொருட்கள் பண்ணுறோம். அதில் ஒன்று பார்த்தோம், நம்ம மண்புழு உரம் பார்த்தோம். அடுத்தது நம்ம இப்போ வெர்மி வாஷை பண்ணுறதை பார்க்கலாம். வெர்மி வாஷுங்கிறது என்னென்னா குளியல் நீருங்க, மண்புழு குளியல் நீர் அப்படின்னு சொல்கிறது தான் வெர்மி வாஷ்ன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வெர்மி வாஷ்ன்னு சொல்லிடுறோம். மண்புழு குளிச்ச நீர் அப்படிங்கிறது சுத்தமான தூய்மை தமிழில் சொல்லலாம். ஓகேங்க. இப்போ மண்புழு குளியல் நீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அதனுடைய வேஸ்ட், அதனுடைய எச்சம். மண்புழு உரங்கிறது மண்புழுனுடைய எச்சம். இது மண்புழு வாஷுங்கிறது, வெர்மி வாஷுன்றது மண்புழுக்கு மேலே அது பட்ட தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி அதை லிட்டர் கணக்கில் தான் அது கொடுக்க முடியும். அது என்னன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதாவது என்னன்னா பெட்ரோல் கலர்னு வச்சுக்கோங்க, அந்த கலரில் இருக்கும் அதனுடைய வாஷ். அது என்ன வாஷ்னா என்ன அதை டெஃபைன் பண்ணும் அப்படின்னு சொன்னால், மண்புழுனுடைய பாடியில் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், பல 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 பலன்னு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புழுவில் எல்லாம் மேலே ஒரு வழவழப்பு இருக்கு இல்லையா, தெரியுதுங்களா உங்களுக்கு? வழவழப்பு இப்போ மண்புழு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ பாருங்கள், இந்த வழவழப்பு என்ன பர்பஸ்னால் அதுங்க சேஃபாக உள்ளே பர்ரோ பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அவங்களுக்குள்ள ஒரு மெட்டீரியல். அந்த வாஷை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம். அந்த வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வெர்மி வாஷாக சேல்ஸ் பண்ணணும். பாருங்க, அவங்க இந்த வெளிச்சமே அவங்களுக்கு உதவாதுங்க. வெளிச்சம் இருந்ததுனாலே உள்ள இதுக்குள்ள போயிட்டு சருன்னு கை உள்ளே நுழையிறாங்க பாருங்க. இதுதாங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுதாங்க 2 வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டிங்க. இன்னொன்று ரெட் ரெகுலர்னு சொல்கிறது இதில் எதுவுமே இல்லை. இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது பார்த்தீங்களா, இந்த வழவழப்பு பார்த்தீங்களா? இதுதாங்க, இதை வாஷ் பண்ணி எடுக்கிறது தாங்க பெரிய பியூட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனர்ஜி ஃபார் நம்ம செடி பயிர் ஊக்கிக்கு சிறப்பான ஒரு ஐட்டம். இது சின்ன வகையான புழுக்கள், சின்ன புழு பெருசாக இருக்கும் போது நல்லா தெரியுங்க. இப்போ இந்த மண்புழு தண்ணி பட்டோன்னா அதனுடைய ரியாக்ஷன் மூவ் ஆரம்பிச்சுட்டா, இது இந்த மண்புழு ஒரு அடி கூட வருங்க. வெயில் பட்டோன்னா ஓட ஆரம்பிக்குது. இது இந்த மேலே இருக்கிற அந்த மூவ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா, இது மேலே இருக்கிற வழவழப்பு தன்மை இருக்குல்ல, அது தண்ணியில் கரையுங்க. அந்த தண்ணியில் கரையிறத நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் குளியல் நீர். இது வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சீக்கிரம் செத்து போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போட்டிருக்கேன் இல்லையா, 2 நிமிஷத்துக்குள்ள உள்ள போயிடும் பாருங்க. அப்படியே எடுத்துட்டு அவங்க அப்படியே உள்ள போயிடுவாங்க. ஆமா, உள்ள ஸ்லோவா ஃபாஸ்டா போயிடும். ரொம்ப நேரம் நிக்காது. இப்ப என் கை ஈரமா இருக்கிறதுனால இங்கேயே பாருங்க, கையிலே ஒட்டிட்டு இவங்க எல்லாம். இதை நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அது கரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது மேல உள்ள கரைஞ்ச நீர் இருக்குல்ல, மியூக்கஸ், கண்டினியூஸா டார்க்னஸ்ல அது கரைஞ்சிக்கிட்டே நாங்க இதை என்ன செய்வோம், ஸ்டெம் கட்டி சொட்டு சொட்டா தண்ணி இறக்கும். ஒண்டி நிரப்பி வச்சிட மாட்டோம். இங்க மேல சொட்டு சொட்டா இறக்கும் போது கீழே பெட்டு பியூர் சாண்டு. அந்த சாண்டுல அதுங்க போய் லோட் ஆயிடுங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இந்த தொட்டில என்ன போடுவீங்க? ஐயா சொல்றேன். இப்போ தொட்டியினுடைய இந்த பகுதி வரைக்கும் மணல் இருக்கு. எந்த மணல் வேணுமாங்க? மணல், ஆத்து மணல். ஆத்து மணல் போடணுங்களா? ஆத்து மணல் போடணும். அதுக்கப்புறம் இந்த கம்போஸ்ட் இருக்குல்ல, இப்போ நாங்க இப்போ மண்புழு உரம் பார்த்தோம். ஆமாங்க, மேல வேஸ்ட் கம்போஸ்ட்ல இருக்கு. இல்ல வேஸ்ட் இல்ல, நல்ல உரமே பாதி சாப்பிட்ட லெவல்ல உள்ளது இதுல கொண்டாந்து கொண்டுடுவாங்க. சாணி மாதிரி இருந்ததுங்களா? சாணி மாதிரி இருக்கிறது நல்ல கம்போஸ்ட் ஆனதே ஓரளவுக்கு இந்த லெவலுக்கு கொட்டிட்டு, சரிங்க, இதுல ஒரு 500-600 மண்புழு உட்படும்.
சரி. ஓ. ம். 500 600 மண்புழுவை விட்டோன்னே ம். என்ன ஆகும்னா அதுங்க சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது தண்ணி பட அதுங்க மூவ்மெண்ட் அதிகமாகிடும். இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும், தண்ணி இருக்கிற இடத்த நோக்கி வரும். நாங்கள் ஏன்னா சொட்டாக தானே தண்ணி இறக்கும். அப்போது அதனுடைய மூவ்மெண்ட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கும். ஈரம் இருக்கிற இடத்துல அதுங்க இருக்கும். அப்போ அதனுடைய மூவ்மெண்ட்ல அதனுடைய பாடியில் உள்ள அந்த மியூக்கஸ் மாதிரி உள்ள சொல்யூஷன் கரையும் தண்ணியில். அந்த கரைஞ்ச தண்ணி என்ன ஆகும்னா பூமிக்கு அந்த கீழே உள்ள பெட்ல போய் ஸ்டாக் ஆகிடும். மணல் ஸ்டாக் சொன்னல, அதுல போய் ஸ்டாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் சிஸ்டத்துல அதை ஃபில்டர் பண்ணி கலெக்ட் பண்ணிப்போம். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான் கலெக்ட் பண்ணுவோம். ஒரு தொட்டிக்கு 1/2 லிட்டர் தான் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ இல்ல நம்ம ரெடி பண்ணல, இன்னும் ரெடி பண்ணலீங்களா? அது இப்போ போட்டது லாஸ்ட் டைம் போட்டு எடுத்தோம். இந்த மாதிரி டிப்பர்ல வச்சு சொட்டா தண்ணி இறக்கும். ஓ ஓ. இதே மாதிரி இருக்கிறது இல்லையா, இதுல சின்ன ஓட்டை போட்டு இது மேல இறக்கிட்டோம்னா தண்ணி சொட்டா இறங்கும். ஸோ அதே லெவலுக்கு அது மூவ்மெண்ட்டும் அது ஆக 20 மணி கணக்கில் ஓட அது என்ன ஆகும்னா கீழே போய் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆனதை நம்ம இந்த டேப் வழியாக ரெக்கவர் பண்ணிட்டு லிட்டர் கணக்கில் பிடிச்சிக்கணும். ஆனால் இது வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும். 2 லிட்டர் கேனை போட்டோம்னா 1/2 லிட்டர் உங்களுக்கு கிடைக்கும், 1 லிட்டர் கிடைக்கும். சரிங்க, எதாவது மண்புழு இருக்கும், எதுக்கு மண்புழு குடிநீர்னு எதுக்கு பயிருக்கு கொடுக்கணும்? அதை கேட்டீங்க, சிறப்பான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வந்து நான் அதை எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்ப்ரேயிங். இப்போ ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு வந்து மண்புழு குடியல் நீரை ஸ்ப்ரே பண்ணும்போது என்னன்னா இலை பச்சை நல்லா கட்டும், பூக்கள் நல்லா ஜம்முன்னு வரும். பூக்கள் வர்றதோட இல்லாமல் பூக்களும் நல்லா பெருசாக வரும் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது. இது வந்து ஒரு அதுக்கு என்ன சொல்றது, பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறைய உள்ள மாதிரி வச்சுக்கலாம். அப்போ பொட்டாஷ் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால என்னன்னா பூக்கள் பெருசாகும், காயும் நல்லா பெருசா வீரியமா வளரும். இப்ப மண்புழு கொடுக்கறதுக்கும் இது கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் சொல்றேன், அது வந்து மண்புழு உரம் வந்து பூமியில கொடுக்கறது, இது வந்து மேலேயே கொடுக்கலாம், மேலையும் கொடுக்கலாம், கீழையும் கொடுக்கலாம், மேலையும் கொடுக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது இலை வந்து நல்லா கிளீன் ஆகி அது இம்மீடியட்டா இதனுடைய எனர்ஜியை அதுங்க அப்சர்வ் பண்ணி அதனுடைய வளர்ச்சி ஊக்கியா செயல்படும். இது பயிரோட வளர்ச்சி, காய் வளர்ச்சி அதுக்கு மட்டும் தானா, இல்ல பூச்சி நோய் தாக்குதலுக்கும்? இது பூச்சி நோய் தாக்குதலுக்கு இது வளர்ச்சிக்கு உண்டு. வளர்ச்சிக்கு தான். எவ்வளவு கொடுக்கணுங்க? ஒரு 30 ml 1 லிட்டர்ல கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 30 ml 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml கலந்து எவ்வளவு செடிக்கு வருதோ அவ்வளவு செடிக்கு அடிக்கும். இது அதிகமா கொடுக்கறதுனால வீட்டு தோட்டத்துக்கு யூஸ் பண்றதும் சூப்பரான ஐட்டம். சரி, இப்ப அதிகமா கொடுக்கறதுனால பயிருக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவுக்கு அதிகமா கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அது நல்லாவே இருக்கும். என்ன மிஞ்சி போனதுன்னா அதுல இருந்து வழிஞ்சு பூமியில தானே இறங்க போகுது. பூமியில இறங்குச்சுன்னா பூமியில இருக்கிறது அந்த எனர்ஜி செடிக்கு தான் போய் சேரும். இது எத்தனை தடவை இது நம்ம எடுத்துட்டே இருக்கலாங்க? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் நீங்க இது வந்து ஒரு 10 நாளைக்கு இதனுடைய வீரியம் இருக்கும். அதுக்கப்புறம் இதை மறுபடியும் மேலோட அந்த வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட்டை வந்து வெளில தூக்கி இதோட பெட்ல சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று போகும். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. அந்த மணல் பெட்டு அப்படியே இருக்கும். மணல் பெட்டு போட்டு அது மேலே ஒரு வலை போட்டிருக்கும். அதனால இந்த கம்போஸ்ட்டை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க. நான் கேட்கறதுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு வெர்மி வாஷ்ங்கிறது பிரமாதமான ஐட்டம். மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல் ஐட்டம். மாடி தோட்டம் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த காய்கறி பண்ணுறவங்க, பூ பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அங்கே, ஏன்னா வெறும் மண்ணில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் மண்ணுலையோ காயறதுலையோ பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டியது ஒன் ஆஃப் தி பெஸ்ட். கிடைக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மண்புழு உரம் தான் தெரியும். மண்புழு குடிநீர்னு ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது, அதை கொடுத்தா என்ன பலன் கிடைக்கணும்னு நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. நாங்கள் இங்கே வந்து இயற்கை இடுபொருட்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவில் வெர்மி கம்போஸ்ட் பற்றி சொன்னேன். அடுத்தது மண்புழு குளியல் நீர் அதை பற்றி பேசினேன். இப்போ வேறு என்னென்ன இடுபொருட்கள்னா கோமியம், இதுவே ஒரு இடுபொருளுங்க. அதாவது இது கோமியம்னா மாட்டினுடைய மூத்திரம். இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிறைய உள்ள ஐட்டம். நாள்பட நைட்ரஜன் பொட்டாஷ் நிறைய உள்ள ஐட்டம். இது வந்து இதுவும் வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது இது வந்து மீனமிலங்க.
மீன் அமிலங்கிறது நிறைய பழைய மீன் கழிவுகளும் சர்க்கரையும் சேர்ந்த கலவையை ஒரு 20 நாள் 21 நாள் கணக்கு பண்ணி அதை வச்சுருந்து அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மீன் அமிலமும் கொடுக்குறாங்க. அடுத்தது இது பஞ்சகவ்யா. பஞ்சகவ்யா பாருங்க, இது என்னன்னா உங்களுக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சகவ்யா வந்து 5 வகையான பசுமாட்டினுடைய பொருட்கள்: பால், தயிர், நெய், மோர், அதுக்கப்புறம் கோமியம். இது ரேஷியோ வந்து 2 மடங்கு. 5 கிலோ சாணிக்கு 10 லிட்டரு கோமியம், 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தயிர், 1/2 கிலோ நெய். இதுதான் பஞ்சகவ்யா. இது போதும். இந்த மினிமம் இந்த இடுபொருள் செய்யறதுக்கு இந்த ஐட்டம் போதும். இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? 5 கிலோ சாணி, 10 கிலோ கோமியம், 1/2 கிலோ நெய், 1/2 கிலோ தயிர், 1 லிட்டர் பால் போதுங்க. இது மிச்ச இடுபொருட்கள், பழைய பழங்கள் இதெல்லாம் கூட சில பேர் சேர்க்குறாங்க. பஞ்சகவ்யாங்கிறது இந்த 5 ஐட்டம் தான். இது என்னன்னா, இது வந்து விவசாயத்துக்கு தான் தயார் பண்ணுறோம். சில பேர் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற பொருளாகவும் தயார் பண்ணுறாங்க. அது ஹைலி டெம்டேட்டிவ் ப்ராசஸ்ங்க. அதுக்கு மாடு தரம் இருக்கணும், 2ஆம் தலையீத்தாக இருக்கணும், கண்ணுக்குட்டி போட்டது, அதனுடைய பால்லேருந்தே எடுத்து அதனுடைய தயிர் அதனுடைய நெய்யை தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கான பஞ்சகவ்யா ரெடி பண்ண முடியுங்க. அதனால் அது செய்யலை. இது விவசாயத்துக்கான பஞ்சகவ்யா. அடுத்தது இன்னொன்று இருக்குங்க, தசகவ்யான்னு இருக்குது. அதில் இன்னும் 5 பொருள் சேர்க்கணும். சர்க்கரை, கல், இல்லாட்டி இதெல்லாம் அதேமாரி ஒரு 5 ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்தோன்னா தசகவ்யான்னு ஆகிடும். எல்லாமே செடிங்களுக்கான சிறப்பான பொருட்கள்.